மழை வெள்ளத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து எவ்வளவு நேரமா பாதிக்கப்பட்டிருக்கு? அங்க எவ்வளவு மழை வெள்ளம் தேங்கி இருக்கு? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் சித்தனை பகுதியில் தான் இருக்கிறோம். இதுதான் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. சென்னைக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான நெடுஞ்சாலை தான் தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருக்கூடிய ஒரு சாலையாக மாறி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நெடுஞ்சாலையா அல்லது ஏரியா குளமா என்பது போலதான் இந்த சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி இங்கு இருக்கிறது. இது தேங்கிய தண்ணீர் என்று நாம் நினைக்க வேண்டாம். இது ஓடக்கூடிய தண்ணீராக மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பகுதியிலிருந்து அதிகப்படியான பல்வேறு ஏரியிலிருந்து உடைப்பு ஏற்பட்ட தண்ணீர் இந்த நெடுஞ்சாலையை கடந்து செல்ல முடியாமல் இந்த நெடுஞ்சாலை குளம் போல் தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நெடுஞ்சாலையை கடந்து செல்வதற்கு தேவையான பாதைகளை ஏற்படுத்த இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் முடிவு செய்து இங்க நெடுஞ்சாலையினுடைய நடுவே இருக்கக்கூடிய பகுதியை உடைத்து தற்பொழுது தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதானமாக இங்கு இருக்கக்கூடிய சித்தனை ஏரி உடைப்பு ஏற்பட்டு அதிகப்படியான தண்ணீர் இந்த நெடுஞ்சாலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் முக்கிய நெடுஞ்சாலை என்பதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாக பயணிக்கும். தற்போது நிலையில் நெடுஞ்சாலை ஒருபுறம் முடங்கி இருப்பதன் காரணமாக மற்றொரு சாலையில் வாகன போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இங்கு ஒரு போக்குவரத்து நெரிசலும் உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அதிகப்படியான வாகனங்கள் நிற்கும் போது பல ஆயிரம் வாகனங்கள் இந்த பகுதியில் அணிவகுத்து அது மிகவும் மெதுவாக பயணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வடியவில்லை. ஏனென்றால் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று இன்று தொடர்ந்து இங்கு கனமழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. புயலின் காரணமாக இடைவிடாத மழை இந்த பகுதி முழுவதுமே அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் குறிப்பாக சாலை ஏரி, சித்தனை ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள் இங்கே முழுமையாக நிறைந்து உடைப்பு ஏற்படும் நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிரே தெரியக்கூடிய ஒரு கட்டடம் ஒரு தனியார் பள்ளியுடைய கட்டடம். அந்த கட்டடம் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்த ஒரு கட்டடமாக மாறிவிட்டது. பள்ளி முழுவதும் இந்த மாதிரியான நிலை உருவாகி இருக்கிறது. இப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த சித்தனை பகுதியை ஒட்டின அனைத்து இடங்களுமே தண்ணீர் காடாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலையினுடைய நடுப்பகுதியை உடைத்து சாலை போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வழிகளை முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு பொறுமையாக மெதுவாக இந்த இடத்தை கடந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். இந்த பாதிப்பு குறித்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம். ஐயா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னைக்கு ஏற்பட்டுச்சு? எப்போ இருந்து இந்த மாதிரி தண்ணி நிக்குது? இது வந்து பாத்தீங்கன்னா போன 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பெஞ்சுது. இப்போ வந்து நைட்டுல இருந்து நடந்தது. அது நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு மழை. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு மேல இருந்து தண்ணி வந்தது. சித்தனை ஏரி உடஞ்சிருச்சு, சாலை ஏரி உடஞ்சிருச்சு. இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தான் இப்போ ரோட்டை வந்து ஆக்கிரமிச்சு பண்ணுது. சரி, இப்போ பஸ் எல்லாம் போக முடியாத நிலை இருக்கு தெரியுது. இதெல்லாம் பெரிய டிராபிக் ஆகிட்டு இருக்கா? ஆமா ஐயா, டிராபிக் ஆகிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போக முடியல. இப்போ இந்த பக்கம் போக முடியுது. அதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏரி உடஞ்சிருச்சு, நீங்க பயிரெல்லாம் தண்ணி வந்துருச்சு அப்படி? ஐயோ, ஃபுல்லா ரம்பிச்சுங்க ஐயா. அந்த ரயில் ஓட்டு பாத்தீங்கன்னா அண்ணாட்ட பாத்தீங்கன்னா இது சாலை ஏரி, அது சித்தனை ஏரி. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடிவிடுச்சு. இப்ப சித்தனை பாத்தீங்கன்னா முக்கால்வாசி தண்ணி தான் இருக்க தவிர இதுல வந்து வேற எதுவும் சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. அதாவது விவசாயம் பண்ற அனைத்து நிலமும் முழுகப்பட்டிருக்கு. விவசாயத்துல முழுகப்பட்டிருக்கு. அது நெல், கரும்பு, பருத்தி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி கீரை எல்லாமே முழுகப்பட்டிருக்கு. இது வந்து நஷ்டீடு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஆனந்த், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் ஏரிகள் தொடர்ந்து இங்கு உடைப்பு ஏற்பட்டு வருகிறது. ஆகவே பொதுப்பணித்துறை மற்றும் நிர்வாகம், அரசு நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து ஏரிகள் உடைப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என கூறுகிறார்கள். இன்று நாம் வரும்பொழுதே பார்த்தோம், கந்தாடு ஏரி உள்ளிட்ட பல ஏரிகள் உடைத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய சாலை பெரிய ஏரி எனக்கூடிய அந்த ஏரிக்கு அதிக அளவில் தண்ணீர் வரக்கூடிய நிலை இருப்பதால் அந்த ஏரியும் விரைவில் உடைந்துவிடும் என அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் களங்கள், அதாவது ஏரியிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியிடக்கூடிய பகுதியை விட அதிக அளவு அந்த ஏரிக்கு தண்ணீர் உள்ளே வரக்கூடியதாக இருப்பதன் காரணமாக அந்த ஏரி பலம் இழந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். இது போன்ற நிலைதான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் பல இடங்களுமே ஒரு ஏரிகள் அனைத்தும் உடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இங்கு மழை நின்றபாடில்லை, காற்றோடு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பல இடங்களில் முடங்கி இருக்கின்றன. குடியிருப்புகளே வெள்ளம். மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்று முதலே மாவட்டங்களில் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்திருக்கிறது.
இந்த இடங்களில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய களப்பணியும் இன்னும் மீட்பு பணிகள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண முகாம்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் துரித அடிப்படையில் இன்னும் வேகமாக பணிகளை மேற்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் அதே போன்று அமைச்சர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சிவசங்கர், பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலும் அவர்களுடன் தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய களப்பணிகள் குறித்தும் இன்னும் என்ன மாதிரியான உதவிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, எழிலகம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தலைமைச் செயலர் முருகானந்தம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மழை நீடிக்கும் என்பதால் மாவட்டங்களில் மிக வேகமாக மீட்பு நடவடிக்கைகளும் அதே போன்று நிவாரண முகாம்கள், மழை பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் மீட்பு நடவடிக்கை, தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினுடைய நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்துமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசி வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.